கைஸ் நம்ம வந்து ஒரு வழியா பஞ்சி ஜம்பிங் பிளேஸ் வந்து ரீச் ஆயிட்டோம். ஸோ இதுதான் இந்த இடத்துக்கு தான். ஆனால் இந்த இடம் வர்றதுக்குள்ளேயே வந்து ஏதோ காட்டு வழியா வந்த மாதிரிலாம் ஃபீல் ஆச்சுங்க. பயங்கரமா இருந்துச்சு. ஏதோ சின்ன சின்ன ரூட்டா தான் இருந்தது வர்றதுக்கு. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கன்ஃபியூஷனா இருக்கும், இதுதான் அப்படி ரூட்டு அப்படிங்கிறது. ஏன்னா சின்ன சின்ன ரோடு தான் இருக்கு. ஸோ அந்த ரோட்ல வந்து மேப் காட்டுறது மட்டும்தாங்க வழி. ஸோ இவங்கள்ட்ட பக்கத்துல கேட்டா கூட பெருசா தெரியாது. ஏன்னா மேப் நம்பி மட்டும்தான் இவ்வளவு தூரம் வந்தோம். ஆனா கரெக்டான பிளேஸ் வந்துட்டோம். நம்ம இந்த இடத்த பார்க்கும்போது தான் நம்ம ரீச் பண்ண வந்து கரெக்டான பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ நம்ம இதுதான் என்ட்ரி. இதுக்குள்ள இருந்து நம்ம உள்ள போலாம். ஆல்ரெடி ஜம்ப் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கும் போதே நமக்கே அள்ளு விடுதுங்க. வேற லெவலா இருக்கு. ஸோ இதுதான் வந்து ரிசப்ஷனு. இவங்க எல்லாருமே தமிழ் தான். ஸோ இவங்கெல்லாம் ஜம்ப் பண்ணி முடிச்சிட்டாங்க. கண்டிப்பா எல்லாரும் வாங்க. இருந்துச்சு எல்லாம் வாங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுங்க. ஓகே இன்னைக்கு அப்லோட் ஆயிருமா? இன்னைக்கு இல்ல, எப்படியும் 2-3 நாள் ஆயிடும். ஓகே. ஸோ இதுதான் ரிசப்ஷன். ஸோ இங்கே தாங்க வந்து நம்ம பேமெண்ட் கொடுக்கணும். ஆல்ரெடி இங்கே வந்து புக்கிங்கில் நிறைய ஓடிட்டு இருக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம புக் பண்ணலை. நம்ம வந்த டைமிங் வந்து கொஞ்சம் கரெக்டான டைமிங்காக இருந்தது. பே பண்ணோன்னா அவங்களும் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து நமக்கு இங்கே வந்து எல்லா ப்ராசஸிங்குமே முடிஞ்சது. நம்மளோட வெயிட் என்னன்னு கேட்பாங்க. ஸோ வெயிட்டு, அப்புறம் நம்ம அட்ரஸ், நம்மளோட கான்டாக்ட் எல்லாமே வந்து ஸோ இங்கே ஃபில்அப் பண்ணிடணும். ஸோ இங்கே முடிச்சதுக்கப்புறம் நம்ம அடுத்ததான் வந்து அங்கே போய் எல்லாமே வந்து பேக் பண்ணதுக்கப்புறம் ஸோ நம்ம வந்து ஜம்ப் பண்ண போகிறோங்க. ரொம்ப நாள் ஆசை தாங்க இது சொல்லப்போனால். நான் பஞ்சி ஜம்பிங்கிறது ரொம்ப நாள் ஆசை அது. ஸோ அதையும் வந்து நம்ம இப்போ ட்ரை பண்ண போகிறோம். ட்ரை பண்ணிடலாம். எப்படி இருக்குன்னு தெரியல ஃபீலு. ஸோ மேலே போனதுக்கப்புறம் தான் தெரியும் அப்படிங்கிறது. ஸோ நம்ம அந்த பாயிண்ட் வந்து அப்படியே மெதுவாக கீழே இறங்குங்க. ஸோ கீழே இறங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மேலே போவோம். மேலே போய் அந்த இடத்துல இருந்தால் ஜம்ப் பண்ண போகிறோம். வேற லெவலுங்க நிஜமாக சொல்ல போனால். இன்னைக்கு நம்ம இதை பண்ண முடியாது நினைச்சது தான் எனக்கு வந்து இல்லை, நமக்கு வந்து இது நடக்க போகுது, நம்ம வந்து பஞ்சி ஜம்பிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத என்னால் இன்னும் வந்து ஏற்றிக்கவே முடியல. எல்லாமே வந்து பேக்கிங் நம்மளை எல்லாமே பக்காவாக பேக் பண்ணிட்டாங்க. ஃபுல்லாக ரெடி ஆகிட்டோம். ஸோ இங்கேருந்து 61 மீட்டர் இருக்கு. ஸோ ஜம்பிங் பண்ண போகிறோம். இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம காலையிலேருந்து ஃபுல் டிரைவிங் பண்ணி ஸோ ஃபர்ஸ்ட்டாக இங்கே தான் ரீச் ஆகிருக்கோம். கொஞ்சம் ஜர்க்காக தாங்க இருக்கு. Do it. நிஜமா அல்டிமேட் பண்ணிட்டோங்க. ரொம்ப நாள் ஆசை இது. ஸோ நிறைவேற்றிட்டோம். கொஞ்சம் தலையில இருக்கும் போது தான் கொஞ்சம் தலை வந்து கொஞ்சம் கேர் ஆகுது. நம்ம இப்போ இறங்க போறோம், கீழே இறங்க போறோம். ஓகே. ரொம்ப சுத்துதுங்க. ஆடியோ தாய் ஓல்டு ஆடியோ தாய். ஓகே எஸ் டன். ஓகே தேங்க்யூ. சாதிச்சிட்டோம். ஹலோ சூப்பர். நிஜமா மேல ஒரு 4 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு செம்ம ஜர்க்கா தான் இருக்கு. ஸோ நம்ம வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு லக்கா இருந்துச்சு. ஸோ டைமிங் வந்து க்ளோஸ் ஆகிற டைமிங் பஞ்சி ஜம்பிங் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு குதிச்சிட்டோம். நிஜமா நினைச்சே பார்க்க முடியல. ஒரு 4-5 செகண்ட் தாங்க ஏதோ கீழே விழுகிற மாதிரி ஒரு ஃபீலு வேற லெவலா இருந்துச்சு. ஸோ நம்ம பஞ்சி ஜம்பிங் முடிச்சிட்டோங்க. இது ஒரு அச்சீவ்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. கண்டிப்பா பண்ணணுங்கிறது ஏன்னா ரொம்ப நாள் ஆசை.
இதுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு 3000 வாங்கினாங்க. அதுவும் இல்லாமல் ட்ரோன் இருக்கு. ஸோ ட்ரோன் வியூக்கு வந்து 800 தனியாக பே பண்ணுறாங்க. நம்ம வந்து ட்ரோன் வியூ என்னன்னு பார்த்துட்டு ஸோ அதை வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தனியாக. ஓகே ஓகே. ஸோ நம்ம கலக்கிட்டோம்னு சொல்லலாம். ஸோ சக்ஸஸ் பண்ணிட்டோம். வேற லெவலாக இருந்துச்சு. நம்ம இங்கிருந்து நீ பாகா தாங்க. ஸோ இங்கே முடிச்சிட்டோம். நீ இங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பாகா தான் போவோம். ஸோ நம்ம பாகாவில் ஒரு நல்ல ரிசார்ட்டாக பார்த்து ஒன்று புக் பண்ணணும். இங்கேருந்து பாகாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எதுவும் மழை இல்லை. ஸோ ஜம்பிங் முடிச்சிட்டோம். பார்க்கலாம். ஸோ நம்ம ஜம்ப் பண்ண ஹைட் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே இருக்குங்க. அவங்க ஆக்சுவலாக வந்து அடுத்த ஜம்ப் பண்ண போகிறாங்க 61 மீட்டரு. ஸோ கோவாவில் வந்து இதுதான் வந்து ஒரு ஹையஸ்டான ஒரு மீட்டர்ல இருக்கிற ஒரு பஞ்சி ஜம்பிங். ஸோ இப்போ அங்கிருந்து தான் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் வேற லெவல் ஃபீலாக இருந்துச்சு குதிக்கும் போது. ஸோ ஒரு 4-5 செகண்ட் தாங்க, அதுக்கப்புறம் சரியாயிடும். வேற லெவல் நிஜமா. ஆனால் கொஞ்சம் குதிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் தலை தான் கொஞ்சம் கேராகவே இருக்கு ஒரு மாதிரி. ஏன்னா ஃபுல்லாக நம்ம வந்து ஆப்போசிட்டாக தொங்கிட்டு இருந்தோம்ல. ஸோ அதனால தலை தான் கொஞ்சம் கேராக இருக்கு. மற்றபடி எதுவும் இல்லை. இன்னும் அந்த ஃபீல் உள்ளே தாங்க இருக்கு. எதுவுமே இல்லாமல் தள்ளி விட்டாங்க. ஸோ நம்ம வந்து ஜம்ப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட ஜம்பிங் வீடியோ வந்து ட்ரோன் மூலிமா வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே இருக்க அந்த ட்ரோன். ஸோ இந்த ட்ரோன் கிளிப் வந்து நமக்கு வேணும் அப்படின்னா 800 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ வேணும்னா நம்ம வந்து அதை வாங்கிக்கலாம். காய்ஸ் நிஜமாக வந்து இந்த பஞ்சி ஜம்பிங் எதிர்பார்க்காம அமைஞ்சிருச்சு. ஸோ வந்து நம்ம சிறப்பாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு வந்து வேற லெவலில் ஃபினிஷிங் ஆச்சுங்க. ஸோ ஒன்று தான், ஆனால் தரமான சம்பவமாக இருந்தது. ஸோ நம்ம இங்கேருந்து இப்போ கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இனி நம்ம ஸ்பாட் வந்து அடுத்து வந்து பாகா தான். ஸோ பாகாவில் போய் நல்ல ஒரு ரெசார்ட் பார்த்து ஸோ ரூம் புக் பண்ணிவிட்டு அங்கே ஸ்டேங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நாளைக்கு பார்ப்போம். பாய்.